ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நான் வானல் அடுப்பில் வச்சுட்டேன். வானல் நல்லா காஞ்சதும் ஒரு கப் அளவு துவரம்பருப்பு போட்டு நம்ம நல்லா துவரம்பருப்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும், நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நான் நல்லா இந்த அளவுக்கு வறுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு 1/4 கப் எடுத்துருக்கோங்க. 1/4 கப்பு எடுத்து அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கணுங்க பொறுமையாக. அவ்வளோதான், நான் வறுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அதே போல் பாசிப்பருப்பு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நம்ம நல்லா வறுக்கணுங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் நல்லா பொன்னிறமாக வறுத்து அதையும் நான் கொட்டி வச்சுக்கினேங்க பிளேட்டில். இப்போ 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்கும் காரம். அதையும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாம தான் நம்ம வறுக்கணும். இப்போ அதையும் நம்ம கொட்டி வச்சுக்கலாங்க. இப்போ வானல் அடுப்பில் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நம்ம நல்லா பொட்டுக்கடலையை வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் 10 பல்லு பூண்டு போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் பூண்டு போட்டு நம்ம நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டு நம்ம நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், எவ்வளோ சூப்பராக வறுத்துட்டோம் பாருங்கள். இதையும் நம்ம கொட்டி ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஆறின பொருளெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ மிளகாவை போட்டுக்கலாம். இப்போ ஆறின பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிட்டு வந்துடணும். இங்கே பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு பிளேட்டில் கொட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட பருப்பு பொடி. இப்போ நான் சாதத்துலேயும் வச்சு காட்டுறேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டேன் சாதத்தை கூட. இப்போ நம்ம 1 ஸ்பூன் பொடியை சாதத்து மேலே வச்சு சூப்பராக பசு நெய்யுங்க. இந்த நெய்யை மேலே ஊற்றி அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. நானும் ட்ரை பண்ணேன். அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பருப்பு பொடி. அதே போல் புரோட்டீன் சத்து நிறைந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.